ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைகள் உங்களிடத்தில் வளரும் பொழுது சகோதர சகோதரி பாசத்தை அதிகமாக ஊட்டுங்கள். அடுத்தவர்கள் உங்களுடைய பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, மாமா, மாமி எல்லாரையும் பற்றிய நல்ல கண்ணோட்டத்தை வளருங்க. உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும் அவங்க கூட. உங்கள் சித்தப்பாவே மோசம்டா, உங்கள் பெரியப்பாவே இப்படி தான்டா, உங்கள் அத்தையே இப்படி தான்டா, உங்கள் சித்தி ரொம்ப மோசம், இப்படியெல்லாம் சொல்லி நஞ்சை குழந்தைகள் உள்ளத்தில் ஊட்டாதீர்கள். அன்பும் பாசமும் கொடுத்து வளருங்கள். உங்களுக்கு 1000 இருக்கலாம் அவங்கக்கிட்ட. உங்களுடைய பகைமையை குழந்தைகள் கிட்ட கொடுக்காதீங்க. உங்களுக்கு இருக்கலாம், ஏன்னா பெற்றோர்கள் பெரியவர்கள் உங்களுக்கு 1000 வருத்தம் அவங்கவுங்க உறவினர்கள் கிட்ட இருக்கலாம். ஆனால் அந்த வருத்தங்களையும் பகைமையையும் குழந்தைகள் கிட்ட கொடுக்காதீங்க. குழந்தைகள் கிட்ட அன்பை மட்டும் போதிங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்களே, அந்த வீட்டுக்கு எதுக்கு நீ போகிற, அங்கே எதுக்கு போய் நீ சாப்பிட்ற, நான் தான் உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அப்படி என்று ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா மறைஞ்சு நின்று போய் சாப்பிடு, இது உனக்கு மட்டும்தான் நான் வாங்கி வச்சுருக்கேன், அங்கே கொண்டு போய் என் கொடுக்குறேன், அவங்கக்கிட்ட போய் அதை போய் நீ சொல்லிட்டியா, இப்படி என்று தயவு செய்து இது போன்ற ஒரு சிறுமைத்தனமான செயல்களை குழந்தைகள்கிட்ட கொடுக்காதீங்க. ஏன்னா நாளைய சமுதாயம் அது என்ன பண்ணும், அது பிள்ளைகளுக்கு இப்படி தான் கொடுக்கும். அப்புறம் என்ன பக்தி, என்ன அறநூல்கள் என்ன சொன்னாலும் அந்த இளம் பிராயத்தில் நாம் கொடுக்கிறோமே ஒரு நற்பண்பு, அது எத்தனை புத்தகம் படித்து, எத்தனை ஆசிரியர்கள் வந்து, எத்தனை யோக கல்வி கொடுத்து, எத்தனை வள்ளலார் வந்து, எத்தனை புத்தர் பிரான் வந்து கூட இந்த சமுதாயத்தை மாற்ற முடியாமல் போயிடுது. ஏனென்றால் இளம் பிராயத்தில் தாய் தந்தையர்கள் கொடுக்குற அந்த அறிவுரை தான் குழந்தைங்களுக்கு கடைசி வரை வரும். வாழ்க்கை என்கிற பாடத்தை ரொம்ப தப்பாக கற்றுக்குறாங்க. அம்மா அப்பா கிட்ட இருந்து தப்பாகவே வாழறாங்க, சுயநலவாதிகளாக வாழறாங்க. அதற்கு பிறகு தாய் தந்தையருக்கு எதிராகவே திரும்பிடுவாங்க, தன்னுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எதிராகவே திருந்துவாங்க. இந்த எத்தனை குடும்பங்கள் இதை பார்த்துருக்கீங்க. அன்பு பாசமே இருக்காது. தயவு செய்து எச்சரிக்கை உணர்வோடு குழந்தைகளை இளம் பிராயத்தில் வளருங்கள்.